மானிட்டர் மேல எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு என்னன்னோ கதை விடுறான். இருந்தாலும் மொழியே சரியில்லை. ஒரு 8 போய் பார்த்துட்டு போயிடுவான். நீ என்னன்னு போய் பாரு. போய் பார்த்துட்டு கிளம்பிடுவோம். என்ன பண்றீங்க? இல்ல இங்க அக்கவுண்ட்ஸ் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்பத்த ரூம்ல என்ன அக்கவுண்ட்ஸ் பாக்குறீங்க? மேடம் ஹாலில் தான் உட்காந்துருந்தேன். ஒரே புழுக்கமாக இருந்தது. ஃபேன் வேறு ஒர்க் பண்ணல. இங்கே ஏசி ஓடிக்கிட்டு இருந்தது. அதான் இங்கே வந்தேன். இதில் என்ன தப்பு இருக்கு? வாங்க, உங்களை தானே பத்திரமா பாத்துக்க சொல்லி போனோம். அப்புறம் என்னம்மா இப்படி பண்றிய? மேடம் அவர் தான் மேடம் குணசேகரன் சார் பார்க்க சொன்னாருன்னு சொன்னாரு. எனக்கு என்ன மேடம் தெரியும்? எனக்கு என்ன தெரியுமா? ஏன் சார், உங்களுக்கு என்ன இப்ப ஏசி வேணும் அவ்வளவுதானே? அதுக்காகத்தானே இங்க வந்து உட்கார்ந்துருக்கிய? ஆமா. இங்கிட்டு வாங்க வாங்க சொல்றேன். அங்க என்ன பாக்குறிய? வாங்க போங்க. அவங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸை மாத்தி விடுங்க. அதை எடுத்துட்டு வாங்க. வாங்க சார் வாங்க. இங்கே உட்காருங்க. இது உங்களுக்கு ரொம்ப பிரியப்பட்ட கதிரோட ரூம் தான். இதுல நீங்க நல்லா தாராளமா உட்கார்ந்துக்கிறலாம். இங்கே ஃபேனு லைட்டு ஏசி எல்லாம் இருக்கு. இங்கனே உட்கார்ந்து நீங்க கூட்டல் பெருக்கல் கழித்தல் எல்லாம் பண்ணி கணக்கு போடுவீங்களோ கணக்க முடிப்பீங்களோ எதையோ செய்யுங்க. தேவை இல்லாம இந்த உடம்புக்கு சரியில்லாத அப்பத்தா ரூமுக்கு போயிட்டு அவைகளை தொந்தரவு பண்ணாதீங்க. பிரச்சனை இருப்போது. நானே ஏசிய போட்டு விட்டுறேன். என்னால யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது மேடம். இனிமே தானே தெரியும், பார்க்கலாம். இங்கனே இருங்க சார். அந்த ரூமுக்கு போகாதீங்க. இந்த ஆளு என்னவோ செய்யறான். எனக்கு டவுட்டா இருக்கு. என்ன செய்யறது? உள்ளார ஒரு ஆள் உட்கார்ந்து பாத்துக்கறலாமா? எனக்கும் டவுட்டா தான் இருக்குக்கா. ஆனா இப்போ நமக்கு டைம் ஆயிடுச்சு. கிளம்பலாமா? சரி. வாங்க போலாம். பாத்துக்கலாம். போ. ஹலோ சொல்லுங்க. என்ன சார் வேலை முடிஞ்சதா? அப்பதாட்ட கைரேகை எடுத்துட்டீங்களா? இன்னும் இல்லை சார். இன்னும் எடுக்கலையா? என்ன மூர்த்த நேரத்துக்காக வெயிட் பண்ணுறீங்களா? சீக்கிரமாக எடுங்க சார். அங்கே உட்காந்து என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? சார் இப்போ தான் உங்கள் வீட்டு மருமகளுங்கள்லாம் மண்டபத்துக்கு கிளம்பி போனாங்க. என்னென்ன கேள்விங்களாம் கேட்குறாங்க தெரியுமா? எல்லாரையும் சமாளிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு சார். ஆமாம், இந்த கதையெல்லாம் நல்லா சொல்லுங்கள். சட்டுப்புட்டு முடியுங்க சார் வேலையை. சீக்கிரமாக எடுங்க சார். அங்கே பக்கத்துலேயே நர்ஸு உட்காந்துருக்காங்க சார். சார் என்ன பேசுகிறீங்க? அந்த நர்ஸு பிள்ளைலாம் ஒரு பிரச்சனையா சார்? ஏதோ ஒரு வேலையை சொல்லி அந்த பிள்ளைய ரூமை விட்டு வெளியே அனுப்பிட்டு எடுக்க வேண்டியதானே சார்? என்ன சார் நீங்கள் கட்டவரில் பிடிச்சி பேப்பரில் வச்சு ஒரு அமுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சார்? சீக்கிரமாக எடுங்க சார். சார் முடியாதுன்னு சொல்லலை சார். ட்ரை பண்ணி எடுத்துடுறேன் சார். நாங்கள் வீட்டுக்கு வந்து சேர வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பீங்களா? சீக்கிரமாக எடுங்க. இங்கே பாருங்கள் சார், எனக்கு பிடிக்காத தலைவலிகள் பல பேர் அந்த மண்டபத்துக்கு இப்போ நான் ஏன் கூட்டு வந்திருக்கேன் தெரியுமா? நீங்கள் அங்கே வச்சு பிரியா கை நாட்டு எடுக்கணுங்கிறதுக்காக தான். புரியுதா? அதை கோட்டை விட்டுறாதே சார். சீக்கிரமாக எடுத்து முடிங்க சார். முடிச்சுட்டு எனக்கு கூப்பிடுங்க. ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன் சார். இங்கே பாருங்கள், இனிமேல் வீட்டுக்கு யாரும் வரமாட்டாங்க. அந்த நர்ஸ் பிள்ளை எப்படியாவது சமாளித்து வேலையை முடிங்க சார். ஓகே சார்.
தோழர் உள்ளதான் இருக்காரு, போங்க. தோழர், என்ன ஃபோன் வருது. ஃபோனா? ஹலோ, ஹலோ, யாருங்க? நான் நான் யாரு? பட்டம்மா பேசுறேன். சரியா கேட்கல, யாருங்க? பட்டம்மா பட்டம்மா. ஹலோ ஹலோ, என்னாச்சு தோழர்? இது வரைக்கும் பட்டம்மாள் சார்பாக பேசுகிறேன்னு நிறைய பேர் பேசுனாங்க. இப்போ பட்டம்மாளே பேசுகிறாங்க. இதுக்கப்புறம் லேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நம்ம பண்ணியிருந்த பிளான் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். நம்ம போட்ட பிளான் படியெல்லாம் நடக்கணும்னா நம்ம இறுதியாக ஒரு முடிவு எடுத்தாகணும். ஏப்பா குணா, என்ன மாமா? உன் வீட்டு பொம்பளை ஆளுகளை வச்சுட்டு கல்யாணம் காட்சி பண்ணுறது ரொம்ப சிரமந்தாப்பா. ஏன் அவங்க வீட்டு பொம்பளைகளுக்கு என்ன? ஒவ்வொன்றும் சொக்க தங்கம் இல்லை, நம்ம விசாலாட்சி அண்ணி தேடி கண்டுபிடிச்ச தங்கம். அடப்போயா, நானும் அப்படித்தான் நினச்சேன். ஆனால் ஒரு 10 நாள் உங்கள் வீட்டில் தங்கியிருந்தேன் பாரு, அப்போ தான் என் மாப்பிள்ளை போடுற பாடு என்னங்கிறது எனக்கு புரிஞ்சுச்சு. அது மட்டும் இல்லை, நீ சொன்னிய சொக்க தங்கம்னு, அந்த தங்கமெல்லாம் டெய்லி பாடம் நடத்துது. மூத்த தங்கம் காலையில், அடுத்த தங்கம் சாயந்தரம்னு இப்படி டேர்ன் போட்டு பேசுதுங்கப்பா. நம்மெல்லாம் இருக்கும்போது எப்படின்னா, நம்மெல்லாம் இல்லாதப்போ என் மாப்பிள்ளை பாடு ரொம்ப கஷ்டப்பா. ஆனால் அது மட்டும் இல்லை, என் மாப்பிள்ளை ரொம்ப பொறுமைசாலி. என்ன மாப்பிள்ளை? மாமா கொஞ்சம் வெளியே வாங்க. வாங்க. என்ன மாமா, இத்தனை நாளாக வீட்டில் தங்கியிருந்தீங்க, அங்கே நடந்த சம்பவமெல்லாம் சுவாரஸ்யமாக இருந்துச்சா? ஆ, என் மேலே கரிசனைப்படுற மாதிரி நடித்தாலும் உள்ளுக்குள்ளே எல்லாத்தையும் ரசிச்சே இல்லை. ஆ, ரசிச்சைய நல்லா ரசிச்சைய நான் கவனித்தேன். வீட்டில் நடந்த சம்பவங்களை அத்தோடு விட்டுறணும், புரியுதா? அதை மண்டபத்துக்கு கொண்டு வந்து இங்கே வச்சு பேசுறது, உங்கள் ஊருக்கு கொண்டு போய் அங்கே வச்சு பேசுறது, அந்த வேலையெல்லாம் வேண்டாம். கெட்ட கோபம் வந்துடும். மாமான்னு கூட பார்க்க மாட்டேன். நான் என் தாய் மாமனையே கிளியும் கிழிப்பேன். நீ பார்த்துருப்பீய. இத்தனைக்கும் அந்த ஆள் என் வளர்ச்சிக்கு ஏணிப்படியாக இருந்தவர். நீங்களாம் நான் கஷ்டப்பட்ட காலத்தில் என்னை கேளிங்கன்றமா பேசின ஆளுங்க. என் வளர்ச்சிக்கு ஏணிப்படியாக இருந்த என் தாய் மாமனுக்கே இந்த நிலமன்னா உங்களுக்கெல்லாம் என்ன நிலமன்னு யோசிச்சுக்கோங்க. ஆ, வீட்டில் பார்த்து ரசிச்சதெல்லாம் மனசுக்குள்ள நினச்சி சந்தோஷப்பட்டு போவேலா? அதை விட்டு இங்கே வந்து கச்சேரி ஓட்டு பேசிகிட்டு இருக்கிய. என்ன என் வீட்டு பொம்பளையே என்னை மதிக்கிறது இல்லைன்னு இவளுக்கெல்லாம் தெரியப்படுத்தணும். அதானே உங்கள் நோக்கம்? மாமா, சினிமா படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? சினிமா படம்னா செல்ஃபோன்லேயே எடுத்து அதிலே எடிட்டிங் பண்ணி செல்ஃபோன்லேயே ரிலீஸ் பண்ணுவாங்களே, உசிலம்பேட்லேயும் ஆண்டிபேட்லேயும். அந்த மாதிரி படம் இல்லை நான் சொல்கிறது. தியேட்டரில் போய் பார்க்குற நல்ல சினிமா. அந்த மாதிரி படம் பார்க்க போனீங்கன்னா படம் ஆரம்பித்து அப்படியே போய்கிட்டே இருக்கும். இடவலை வரைக்கும் போகும். இடவலை விடுவாங்க. இடவலை விட்டோடனே மக்கள் வெளியே வந்து என்ன பேசுவாங்க தெரியுமா? என்ன படம் எடுத்திருக்கேன், நல்லா வேலையே அப்படின்னு பேசுவாங்க. அது மாதிரி தான் இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்புறம் 2ஆம் பாகம் ஆரம்பிக்கும்.
2ஆம் பாகம் ஆரம்பிச்சோடனே கதையில் ஒரு முக்கியமான ட்ரைனிங் எடுப்பான் டைரக்டர். அதுக்கப்புறம் கதை யாருமே எதிர்பார்க்காத புது திசையில் போகும். போய் அப்படியே முழு படமும் பார்த்துட்டு வெளியே வரும்போது அரண்டு போய் வருவாங்க. இப்போ முதல் பாகம் தான் முடிஞ்சிருக்கு. முழு படமும் என்னென்னு தெரியணும்னா 2ஆம் பாகமும் முடியணும். 2ஆம் பாகமும் முடியட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க. முதல் பாகத்தை மட்டும் பார்த்துட்டு பேசாதீங்க, புரியுதா? போங்க போங்க மாமா. மீசையை 7 முழத்துக்கு வளர்த்துக்கிட்டு பேச வந்துட்டார். பேச்சு வாயாண்ணா. ஆதரவு வந்துட்டாளா? இல்லைண்ணே, இன்னும் வரல. இன்னும் வரலையா? அப்பாதே கிளம்பிட்டதா ஆடிட்டர் சொன்னாரு, வரல. அவனுக்கு டிரைவருக்கு ஃபோன் பண்ணிக்காளு. ம், அப்படியே அவனுக்கு மூர்த்திக்கு ஃபோன் பண்ணி ஆடிட்டருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க சொல்லு. சரிண்ணே. வெஜிடேரியன் சாப்பாடுப்பா, வேற ஏதாவது வாங்கி கொடுத்துட போகிறேன். சரிண்ணே, வாங்கி கொடுக்க சொல்லிடுறேன். அப்புறம் சாப்பாடு சரியில்லை, அது சரியில்லை, ஏதாவது சாக்கு சொல்லிட்டு கிளம்பிட போறாரு. வாமா, எங்க உன் மருமகளை புடவை கட்டி கூட்டு வரேன்ட்டு போனேன்? எங்கன்னு ஒன்னாத்தான் வந்தோம். பாதி வெள்ள திரும்பி பார்த்தா அவளுகளை காணோம். போன போட்டு கேட்டா நாங்க சுத்தி வந்துக்கிறோம், நீங்க போங்கன்ட்டாங்க. அதான் நாங்க வந்துட்டோம். இப்போ என்னம்மா பின்னாடியே வாராங்க, அப்படித்தானே? அதை ஏன் குற்றம் சொல்ற மாதிரி சொல்ற? சுத்தி சுத்தி இங்க வந்து சேர்ந்துட்டா பரவாயில்ல, இவளுக்கு பாட்டுக்கு எங்கிட்டாச்சும் போயிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு புரியல. ஏமா, என்னம்மா நீயே இப்படி சொல்ற? பின்ன என்னடா, வீட்டுல அவளுக பேசின பேச்ச கேட்டில்ல? அண்ணே, ஆனா சும்மா சொல்லக்கூடாதுன்னு, வீடு நீ இல்லைன்னா தலைகீழ இருக்கு. ஒரு புடவைய கொடுத்து உன் தங்கச்சியை கட்டிக்கடின்னு சொன்னா அப்படி சொன்னுங்கிறா. அதுக்கு இந்த ஆளு பொண்டாட்டி எகிரிட்டு வரா. அண்ணே, உன்கிட்ட கேட்டா கல்யாணம் முடியட்டும் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்ற. நீ என்னத்த பாத்துக்க போறியோ, அவளுகெல்லாம் சேர்ந்து என்னத்த செய்ய போறாளுகளோ ஒன்னும் தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன்னு, ஜான்சி ராணிக்கு பொறுமை ஒரு அளவுக்கு தான். எல்லைய மீறி போனாளுகள்னா நீன்னு பார்க்க மாட்டேன், வேற எவனும் பார்க்க மாட்டேன், கச்சேரியை வச்சு விடுவேன் பாத்துக்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன்னு, ஜான்சி ராணிக்கு பொறுமை ஒரு அளவுக்கு தான். எல்லைய மீறி போனாளுகள்னா நீன்னு பார்க்க மாட்டேன், வேற எவனும் பார்க்க மாட்டேன், கச்சேரியை வச்சு விடுவேன் பாத்துக்க. போலதான். வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். நீ யாரியா மாமா? யாராவன்? மாமா, இவர் தான் எம்ஆர் இந்திரன். இவரு எங்க காலேஜ் சீனியர் மாமா. நம்ம கல்யாணத்துக்கு ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா பண்ணி வைப் பண்ண போறாரு. ஆளை பார்த்து சாதாரணமா இடப்பட்டுறீங்க. இவர் தான் இசை கடவுள். எது இசை கடவுளா? ஆமா சார். இசையில மொத்தம் எத்தனை சொரம் இருக்குன்னு தெரியுமா? யோ, எனக்கு ஜுரமெல்லாம் இல்ல, நல்லா தான் இருக்கேன். ஜுரம் இல்ல சார், சொரம். அது எதுக்கு நான் தெரிஞ்சுக்கணும்? தெரிஞ்சுக்கணும் சார். மனுஷனா பிறந்தா இசை ஞானம் வேணும் சார். இசை ஞானம் இல்லாட்டி அவன் ஒரு விலங்கு சார். ரிதம் சென்ஸ் இருக்கணும் சார். மொத்தம் 7 சுரம் தான் சார் இருந்துச்சு. அப்புறம் நான் உட்காந்து யோசிச்சு 34 சுரம் கண்டுபிடிச்சேன். அதனால எனக்கு இசை கடவுள்னு பேரு. என்னை பத்தி நான் வெளியே பெருமையா யார்கிட்டயும் சொல்றது இல்ல, இருந்தாலும் இப்ப சொல்றேன். என் பேர் எம்ஆர் இந்திரன். நீங்க கார்ல போகும்போது சூரியன் எஃப்எம்ல பாட்டு கேட்பீங்கல்ல? கார்ல போகும்போது பாட்டு கேட்கற பழக்கமெல்லாம் இல்ல. இசையை ரசிக்க தெரியாதவன் மனுஷனே கிடையாது சார். அடுத்த முறையில இருந்து கேளுங்க. நீங்க கேட்கிற அத்தனை டியூனும் நான் கம்போஸ் பண்ண பாட்டு தான். எல்லாம் ஃபேமஸா ஓடிக்கிட்டு இருக்கு. தமிழ்ல எக்கச்சக்கமான பாடல்களை கம்போஸ் பண்ணதே நான் தான் சார். எம்ஆர் இந்திரன். ஆமா மாமா, தமிழ் மட்டும் இல்ல, இப்ப இந்த ஃபேமஸா எல்லாரும் கையை ஆட்டி ஆட்டி பாடுறாங்களே மராத்தி பாட்டு, ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. உங்களை விடுங்க, ஒன்றும் தெரியாது. ஆனாலும் தெரிஞ்ச மாதிரியே பாப்பைய. கதிர் மாமா போன்ல அந்த பொம்பளையாளுக்கு ஆடுறதெல்லாம் ரீல்ஸ்ல பாத்துட்டு இருப்பாரு. அந்த பாட்டு இவரோட தான். ஆமா சார், திருடிட்டாங்க. தம்பி, அந்த பாட்டை நான் இங்க போடல. ஒரு 12 வருஷத்துக்கு முன்னால வேலை விஷயமா ஜெர்மனிக்கு போயிருந்தேன். அங்க ஃப்ரெண்டோட மொட்டை மாடியில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு பேரு மாலி. அவன் பேரை வச்சு பாட்டு போட முடியுமான்னு சவால் விட்டான். ஒரு 10 செகண்ட் கண்ணை மூடி யோசிச்சேன். அப்படியே கொட்டுச்சு. எது கொட்டுச்சா? என்ன கொட்டுச்சு? இசைதான் சார். ஆலி மாலி காலின்னு லைனா வந்துச்சு. அதை எவனோ பக்கத்து மொட்டை மாடியில இருந்து திருடிட்டு போயிட்டான் சார். மராட்டியில போட்டு வித்துட்டான் சார். இன்னைக்கு அது நம்பர் 1 போயிட்டு இருக்கு சார். ஏன் அவன் மேல நீ கேஸ் போட வேண்டியானே? எதுக்கு சார்? அவனால என்னோட டியூனை தான் கொண்டு போக முடியும் சார். என் திறமை என்கிட்ட இருக்கு சார். இந்த மாதிரி 1000 டியூன் போடுவோம் சார். பாக்குறீங்களா? கான்பிடென்ட். உங்க பேர் என்ன? குணசேகரன். இதை வச்சே நான் டியூன் போடுவேனே. 1 2
3 4 குண 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 குணசேகரா நீதான் ஒரு பணசேகரா வா 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 புகழ் சேர்க்கலாம் ஜிஞ்சாக் ஜிகு ஜிக்கு ஜிஞ்சாக் ஜிகு ஏய், ஜிஞ்சா நிப்பாட்டியா? குணசேகரா மத்தவங்க போய் பாடியா? குண குணசேகரா என்னடா இது? கூப்பிட்டு போடா இவனை. மாமா. கூப்பிட்டு போடா, சுத்த கிளாண்டு போயலா இருக்கேன். பாஸ், மாமா impress ஆயிட்டாரு. பாஸ், எல்லாருக்கும் பாட்டு பிடிச்சு போச்சு. உங்க ஆட்கள் எங்க? என்னோட டீம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிஞ்சாக் எல்லாரையும் கவனிச்சீங்களா? எல்லாரையும் கவனிச்சிடலாம். கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு. வாங்க. இவரு பேர் ஞானம், அவர் பேர் கதிர்வேலு. இவங்க பேர் வச்சு பாட்டு ரெடி பண்ணிடுவீங்களா? போடா போடா. உண்மையிலே நீங்க இசையின் கடவுள் தான். முழுசா கலண்ட போயலா இருக்கேன். கரியாளந்தே இப்படின்னா அவன் கூட்டு வர ஆளுகள் இப்படி தானே இருக்காங்க. என்னப்பா அது? ஏமா என்னம்மா அது? அண்ணே புள்ள ஆசைப்பட்டானே. என்ன ஆசைப்பட்டேன் நோசப்பட்டேன். உன் புள்ள ஆசைப்படுறதுக்கு வேற விஷயமே கிடையாதா? எல்லாம் ஒரே டைப்பா இருக்காங்கம்மா. இந்த கல்யாணத்துக்கு அரசால தான் பிரச்சனை வரும்னு நினைச்சேன். வேற வேற பிரச்சனைலாம் வருது. என்ன செய்யணும் தெரியல. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். பாரு எப்பா எத்தனை தலைவலியை தான் சமாளிக்கிறது? என்னது? அந்த ஆடிட்டர் ஒரு பக்கம், அவன் வேற காலையிலேருந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன், இழுன்னு இழுத்துக்கிட்டே இருக்கேன். கைரக எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? சரிப்பா, நான் வேணா ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? ஆமாம், நீ ஒருத்தர் தான் என் பக்கத்தில் இருக்க, நீயும் போயிருப்பா. நான் ஆனாவே நிற்கிறேன். இங்கே என்ன பிரச்சனை, என்ன ரூபத்தில் வருதுன்னே தெரியல. எல்லாத்தையும் சமாளித்து நின்றுட்டு இருக்கேன். சரி, இவளுகளாவது வந்து சேர்ந்த ஆளுகளா இல்லையா? அது வந்தாங்களோ வரலையோ, எங்கே போயிட்டாலோ அதெல்லாம் தெரியாது எனக்கு. ஒரு கிறுக்கு பையில கொண்டு வந்து பாட வச்சு பாரு, எவ்வளோ நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டாங்க பாரு. என் பேரை வச்சு பாட்டு பாடுறானா, குணம் செய்கிறேன் பணம் செய்கிறேன்னு. ஏ சரி என்ன பண்ணுறேன்? சரி வா, அந்த காய்கறி வந்திருக்கான் பாப்போம். ஜீவானந்தம். இது வரைக்கும் இந்த பேர் அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கு. இப்போ பேரும் தெரிஞ்சிருக்கு, என்னை பற்றின விவரமும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. முழுசாக தெரியறதுக்குள்ளே நாம முந்திக்கணும். அவங்க ஃபேமிலி டீட்டெயில்ஸ் வேணா நான் கலெக்ட் பண்ணட்டுமா தோழர்? குணசேகரன் பட்டம்மாளுடைய மூத்த பேரன், பயங்கரமான கிரிமினல். அவனுடைய தம்பிகள் தான் ஞானசேகரன், கதிர்வேல். இவங்க 2 பேருமே அப்படியே குணசேகரனை முழுசாக பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறவங்க. கடைசி தம்பி சக்திவேல், இவன் தான் கொஞ்சம் மனிதர்களை மதிக்கக்கூடிய, சுயமாக வாழணும் ஆசைப்படுற ஒரு பையன். இவங்க 4 பேரும் சரியாக படிக்கலை. ஆனால் இவங்களோட மனைவிமார்கள் ஈஸ்வரி, ரேணுகா, நந்தினி, ஜனனி இவங்க ரொம்ப நல்லா படித்தவங்க. ஆனாலும் அந்த வீட்டில் ஒரு சமயக்கட்டில் அடைஞ்சு கிடக்கிற பெண்களாக இருக்காங்க. ஆனால் இதில் நம்மளை ரீச் அவுட் பண்ண நினைக்கிறது அந்த ஜனனி, சக்திவேலோட எக்ஸ் ஒய்ஃப். சொத்தை திரும்ப வாங்கணுன்ற நோக்கமா இருக்குமா தோழர்? அதான் அவங்க நோக்கமாக இருக்கணும். ஏன்னா எப்படியாவது அந்த 40% ஷேரை பட்டமாட்டையும் திருப்பி வாங்கணும்னு அந்த குணசேகரன் வெறிய அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். ஜனனிக்கு அதே நோக்கமாக இருக்கலாம். ஏன்னா அந்த சொத்தை வாங்கி எப்படியா பட்டமாட்டை ஒப்படைக்கிற எண்ணமாகவும் இருக்கலாம், அல்லது நாமளே எடுத்துக்கூடாதுங்கிற ஒரு திட்டமாக கூட இருக்கலாம். எதுவும் நமக்கு சரியாக தெரியாது. ஆனால் நம்ம நோக்கம் அந்த 40% அதுக்கு முன்னாடி கைப்பற்றி ஆகணும். அதான் அந்த 40% சொத்து நம்ம கையில தானே தோழர் இருக்கு. அதை உறுதிப்படுத்திக்க நம்ம உடனே ஒரு விஷயத்தை செஞ்சாகணும். இந்த நிமிஷம் அந்த வீட்டோட சூழ்நிலை என்ன, யார் யார் எங்கே இருக்கா, அந்த தகவல்கள் எல்லாம் எனக்கு முழுசாக வேணும். கண்டிப்பா தோழர்.